இயந்திர கதியில ஓடிக்கொண்டிருக்கின்ற உலக வாழ்க்கையில அவ்வப்பொழுது நாம் இப்படிப்பட்ட இயற்கையின் அழகை ரசிக்கணும். இவ்வளோ மகா விஸ்தாரமான கடல், இந்த கடல் அலைகளை பார்க்கும் பொழுது அதிலிருந்து வருகிற பனித்துளிகள் போன்ற நீர்த்துளிகள் நம்மேல் விழும் பொழுது, அது மாத்திரம் இல்லாம இதுல இருந்து வருகிற அழகான வானவில் போன்ற தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாட் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். பகல்ல பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா தெரிந்தாலும் இரவுல இந்த கடல் அலைகளினுடைய சத்தம், இதனுடைய பக்கத்துல நிற்கிறதுக்கே நமக்கு ஒரு பயங்கரமான பயம் உண்டாகும்படியாய் ஒரு காரிருள் இதை சூழ்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தே, பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஆண்டவர் எவ்வளோ அழகா இந்த பியூட்டிஃபுல்லான கடலை படைச்சிருக்கிறாரு. உலகத்துல நாம் வாழ்கின்ற நிலப்பரப்பை விட ரொம்ப பெரியது இந்த கடல். அப்படிதான் நம்ம கண்டிப்பா அறிஞ்சிருக்கிறோம். விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது, நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லும் போதும் நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே யோபு கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவ்வளோ அழகான விஸ்தாரமான இந்த கடல் பரப்பை நாம் பார்க்கும் பொழுது, மேகங்களை, காற்றை, அலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். இவ்வளோ பெரிய கடலுக்கு எல்லை இல்லாத இந்த கடலுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. ஆனா தேவனுடைய கற்பனைகள் மகா விஸ்தாரம். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு வாழும் பொழுது அது உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த நாள்ல இந்த அழகான கடல் பார்க்கும் பொழுது தேவனுடைய பியூட்டிஃபுல் கிரியேஷனை நினைச்சு we are all thanking the Lord. Let this day be a very, very blessed and great day for all of you. God bless.